வாங்க. டார்லிங், நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா. ஆளையே காணும். பண்ணி முடிச்சிட்டாரா? கடவுளே, இது மோசமான வயசுங்க. அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வையெல்லாம் வெளியே வந்துடுச்சா, இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எண்ணெய் சாப்பிடுங்க. கீழே போமா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. அம்மா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து செய்யுங்க. உன்னை பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். ஐசி மேரி, பாத்தியா வக்கீல் என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்றார். இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கெட்டா வேர்வை வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவள மாதிரியே. அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டே இருக்கீங்க? எங்க மணி அடிக்குது? வாசல்லையா? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவைக்கு சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்டுல இல்ல, அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க வீட்டுல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். சுமார் எத்தனை படி பாசார் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணும் பொண்டாட்டியை கேட்கணுங்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா? அப்போ ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன், இல்லைன்னா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர் தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்லிருக்காரு? உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. உங்க பொண்டாட்டியை கேட்டிருக்கலாம்ல. என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன். நீங்க உள்ள வாங்க. நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார், பக்கத்து வீட்டுல வேடிக்கை. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போயிருக்குன்னு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலைய நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். ஏன் சார் இதெல்லாம் திறக்கிறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு தான் பாதுகாப்பு. எனக்கு என்ன பாதுகாப்பு? பலே பலே, வீடு ரொம்ப பிரமாதம். வாங்க வாங்க உட்காருங்க. எங்க? இங்கதான். இந்த இடத்துலயா? எங்க நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சீக்கிரம் வெளியில போயிடுறீங்களா? நான் தோசையை எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடணும், பசிக்குதுங்க. உங்களுக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு.
என்ன தாகம்? அந்த தாகம் தான். எந்த தாகங்க? வெயில்ல இருந்து வந்தா என்ன தாகம் இருக்கும்? தண்ணி தாகம் தான். போய் கொண்டு வாங்க. ஏன் அதுக்கும் பொட்டாட்டி கேட்கணுமா? சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. வீடு நல்லா கட்டி இருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல. இந்த சோடா புட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டேன். கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. என் தாகம் அடங்கிருச்சு. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் உட்கார்ந்துகிட்டே கேள்வி கேட்கிறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க. ஏன் சார், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சாப்பிடுறீங்களா? நீங்க இவ்வளவு அன்பா கேக்குறீங்க, சாப்பிடலன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? சாப்பிடுறேன். இத பிடிங்க. அத கொண்டாங்க. இத பிடிங்க. சாம்பாரா? இதையும் பிடிங்க. இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா? கண்ணு போடும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? சனியனே, முண்டம், சோடா புட்டி, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேட்கறது கிடையாது. எழுந்து வெளில போடி. தோசை சாப்பிட்டு போறேனே.